என் பிள்ளையே, நீ எப்போதோ செய்த கர்ம வினையை இப்போது அனுபவிக்கின்றாய். அதை விரைவில் நீ தீர்க்கப் போகிறாய். ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபமிட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே சேரும். அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே. உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன். உன்னை எதுவும் பாதிக்காது. நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள். துஷ்டர்களிடம் வாதாடாதே. எதையும் நிரூபிக்க நீ முயற்சி செய்யாதே. கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு. என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான். என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றுகிறது. என் கதைகளை தவிர பிறவற்றை அவன் கூறுவது இல்லை. இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜெபம் செய்கின்றான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் அவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ